தினமொரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அவன் ஒரு குடிகாரன். ஒரு நாள் அவன் அதிகமான குடிவெறியில் அந்த வழியாக வருகிறவர்கள் போகிறவர்கள் யாவரையும் மோசமாக திட்டிக் கொண்டிருந்தான். சிலர் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் வாலிபன் ஒருவன் அந்த குடிகாரன் தன்னை திட்டினதால் கோபமடைந்து அவனை கடுமையாக அடித்து உதைத்து காயப்படுத்தினான். குறுக்கிட்டவர்களை பார்த்து அவன் எவ்வளவு மோசமாக பேசினான் தெரியுமா? அவனை அடிக்காமல் சும்மா விடலாமா என்று கத்தினான். அவன் அடித்ததற்கு நல்ல நியாயம் இருந்தது. ஆனால் சற்று நேரத்தில் அவன் கைது செய்யப்பட்டான். அதன் விளைவாக காவல் நிலையம், நீதிமன்றம் என அலைய நேரிட்டது. சில நேரங்களில் நம் பக்கம் நல்ல நியாயங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த நியாயங்கள் நமக்கு நன்மையை அல்ல, தீமையையே கொண்டு வருகின்றன. நாம் கடுமையாக கோபம் அடைகிறோம். அவ்விதம் கோபமடைய நமக்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் அவ்விதம் கோபம் அடைவதினால் நமக்கு தீங்குதான் நேரிடுகிறது. சிலர் பேசின பேச்சுகளையும் செய்த அக்கிரமமான செயல்களையும் நினைத்து பார்க்கும்போது நாம் அவர்களை வெறுப்பதும் பழிவாங்க விரும்புவதும் நியாயம்தான் என்பது நிச்சயம். ஆனால் மனதில் உறைகின்ற வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வும் நமக்கு ஒருபோதும் நல்ல விளைவுகளை தராதே. எனவே நம்முடைய நியாயங்கள் நமக்குள் தவறான குணநிலைகளையும் மனநிலைகளையும் ஏற்படுத்தும் என்றால் அங்கே நமக்கு எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் கோபம், வெறுப்புணர்வு, பழிவாங்கும் மனோபாவம் போன்றவை நம்முடைய மன அமைதியை குலைப்பவை. தவறான செயல்களுக்கு நேராக அவைகள் நம்மை ஏவி வாழ்க்கையை நாசமாக்கும் தன்மை உடையவை. யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு இழைத்த துரோகங்களை மனதில் வைத்து கொண்டிருந்திருந்தால் அது நியாயம்தான். ஆனால் அவனை அது பழிவாங்கும் மனநிலைக்கு நேராக நடத்தி அமைதியை இழக்க செய்திருக்கும். தேவ உறவையும் அது பழுதுபடுத்தி இருக்கும். சவுலின் அநீதியான செயல்களினால் கோபமடைந்து தாவீது சவுலை பழிவாங்க விரும்பி இருந்தால் அது நியாயமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனால் உயர்த்தப்படும் நல்ல ஆசீர்வாத வாய்ப்பை இழந்து போயிருப்பான். ஆம், நியாயங்களை விட அவைகளால் நமக்கு ஏற்படுவது நன்மையா தீமையா என்பதே முக்கியம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.